Dear friends, very warm welcome to all. So இன்னைக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஆல்ரெடி தொடர்ச்சி அதுல எக்ஸாம்பிள்ஸா பார்த்துட்டே வரோம். எக்ஸாம்பிள் ரிலேட்டடா இருக்க எக்ஸசைஸ் சம்ஸ் நீங்க ஒரு கோட் பண்ணிடுவாங்க. அதுல வந்து டவுட்ஸ் இருந்தா எந்த சம்ங்கிறது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம்ல டீடைலா புரியுற மாதிரி போட்டு கொடுப்பேன். அடுத்து வந்து நம்ம ரெண்டு சேனல் வச்சு ரன் பண்றோம். ஒன்னு கெட்விங் ட்யூட்டரிங், இன்னொன்னு எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமேட்டிக்ஸ். ரெண்டு சேனலுக்கு லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரெண்டையுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.15 என்ன கொடுத்திருக்காங்க, Z1 Z2 Z3 இது மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்றாங்க. மூணுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z3 இது மூணுமே R அப்படின்னு சொல்றாங்க. 0 விட கிரேட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. R வேல்யூ வந்து 0 விட கிரேட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து என்ன கொடுக்குறாங்க, Z1 plus Z2 plus Z3 வந்து not equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த வேல்யூ டினாமினேட்டர்ல இருக்கு ப்ரூஃப்ல. அப்ப டினாமினேட்டர்ல 0 வரக்கூடாது. அதை மென்ஷன் பண்றதுக்காக not equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. என்ன ப்ரூஃப் ஒன்னு சொல்லிருக்காங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z1 Z2 plus Z2 Z3 plus Z3 Z1 divided by Z1 plus Z2 plus Z3 is equal to R அப்படின்னு ப்ரூஃப் சொல்லிருக்காங்க. இந்த क्वेश्चन வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல கன்சிக்யூட்டிவா கேட்டிருக்காங்க, தொடர்ச்சியா கேட்டிருக்காங்க. இத யூஸ் பண்ணி இது ரிலேட்டடான எக்ஸசைஸ் சம்ஸ் வந்திருக்குது. சோ எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான சம்ஸா இருக்குது. எக்ஸ்ட்ராவா எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்றதுக்கு முக்கியமான சம்மா இருக்குது. இந்த சம்ம எடுத்து நம்ம படிச்சாலும் பப்ளிக்ல வந்து உறுதியா ஒரு கேட்கக்கூடிய क्वेश्चन தான் இருக்கு. இப்போ வாங்க ப்ராப்ளத்துக்குள்ள போலாம். இப்போ நான் செய்ய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு சோ என்ன ப்ரூவ் பண்ணனும், இத ப்ரூவ் பண்ணனும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். சொல்யூஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 plus Z2 Z3 plus Z3 Z1 divided by Z1 plus Z2 plus Z3. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தாச்சு. எடுத்துட்டு என்ன செய்யறேன்னா இந்த ப்ரூஃப்ல நியூமரேட்டர்லயும் Z1 Z2 Z3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். டினாமினேட்டர்லயும் Z1 Z2 Z3 ஆல மல்டிப்ளை பண்றேன். சோ சேம் வேல்யூவால நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். Z1 Z2 Z3 Z1 plus Z2 Z1 Z2 plus Z2 Z3 plus Z3 Z1 divided by Z1 plus Z2 plus Z3 into Z1 Z2 Z3. இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா நம்மளோட ப்ரூஃப்ல நியூமரேட்டர்லயும் என்ன செய்யறேன், Z1 Z2 Z3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். டினாமினேட்டர்லயும் Z1 Z2 Z3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சோ நியூமரேட்டர்லயும் Z1 Z2 Z3 ங்கற மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பரால மல்டிப்ளை பண்ணிருக்கேன். டினாமினேட்டர்லயும் Z1 Z2 Z3 ங்கற மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பரால மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அப்ப வேல்யூ சேஞ்ச் ஆகும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 divided by Z1 plus Z2 plus Z3. இது ஒரு தனி ஸ்டெப். இதுல ஒவ்வொரு பார்ட்டுக்கும் இத தனித்தனியா டிவைட் பண்றேன். ஒவ்வொரு பார்ட்டுக்கும் என்ன செய்யறேன், தனித்தனியா டிவைட் பண்றேன். அதாவது Z1 Z2 by Z1 Z2 Z3 Z2 Z3 by Z1 Z2 Z3 Z3 Z1 by Z1 Z2 Z3. இந்த பார்ட்டுக்கு தனியா டிவைட் பண்றேன், இந்த பார்ட்டுக்கு தனியா டிவைட் பண்றேன், இந்த பார்ட்டுக்கு தனித்தனியா டிவைட் பண்றேன். ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி டிவைட் பண்றேன். அதாவது இந்த டேர்ம் அப்படியே போட்டுட்டேன், Z1 Z2 Z3. இந்த டினாமினேட்டர் அப்படியே போட்டேன், Z1 plus Z2 plus Z3. இந்த பொசிஷன்ல இத தனித்தனியா டிவைட் பண்றேன். Z1 Z2 ஓட இத டிவைட் பண்றேன், Z3 Z3 ஓட இத டிவைட் பண்றேன், Z3 Z1 ஓட டிவைட் பண்றேன். தனித்தனியா டிவைட் பண்றேன். அடுத்து பாருங்க, Z1 Z1 கேன்சல், Z2 Z2 கேன்சல், Z2 Z2 கேன்சல், Z3 Z3 கேன்சல், Z3 Z3 கேன்சல், Z1 Z1 கேன்சல். சோ என்ன ரிமைனிங் இருக்குன்னு பாருங்க.
modulus of z1 z2 z3 divided by z1 plus z2 plus z3. இதுல ரிமைனிங் என்ன இருக்கு? 1 by z3 1 by z1 1 by z2 1 by z2 கட் பண்ணது போக மிச்சம் இல்ல. நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்? 1 by z அப்படினா z bar by modulus z square. நிறைய சம்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த ஃபார்மட்ல இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் தனித்தனி மாடுலஸ் கொடுக்குறேன். மாடுலஸ் z1 மாடுலஸ் z2 மாடுலஸ் z3. மல்டிப்ளிகேஷன் இருந்தா தனித்தனியா மாடுலஸ் ஹோல் மாடுலஸ தனித்தனி மாடுலஸா கொடுத்துக்கலாம். மல்டிப்ளிகேஷன் இருந்தா இது அடிஷன் இருக்குது. இது நம்ம தனித்தனியா கொடுக்க முடியாது. ஹோல் மாடுலஸா தான் கொடுக்க முடியும். மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus z3. இதுல பாத்தீங்கன்னா 1 by z3 அப்படினா z3 bar by modulus z3 square, z1 bar by modulus z1 square, z2 bar by modulus z2 square, modulus z2 square. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கேன். 1 by z na z bar by modulus z square. அந்த ப்ராப்பர்ட்டி பிரகாரம் 1 by z3 na z3 bar by modulus z3 square. 1 by z1 na z1 bar by modulus z1 square. 1 by z2 na z2 bar by modulus z2 square. Modulus z2 square. இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இந்த modulus z1 இதோட வேல்யூ என்னன்னு வச்சிருக்கோம். r னு வச்சிருக்கோம். modulus z2 நால r னு வச்சிருக்கோம். modulus z3 நால r னு வச்சிருக்கோம். சோ அந்த r எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும். r into r divided by modulus z1 z3 z3 z2 z3 டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கங்க. சோ இந்த போர்ஷன்ல பாத்தீங்கன்னா z3 bar by modulus z3 square இருக்கு. modulus z3 ஓட வேல்யூ என்னது? r. modulus z1 ஓட வேல்யூ என்னது? r. modulus z2 ஓட வேல்யூ என்னது? r. அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ r square z1 by r square z2 by r square. இப்போ பாருங்க r into r into r cube by z1 z2 z3 modulus. இதுல பாத்தீங்கன்னா LCM வந்து r square. LCM வந்து r square. சோ நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. z3 bar z1 bar z2 bar. சோ LCM வந்து r square. இப்போ பாத்தீங்கன்னா r cube by r square. இந்த r square வெளியே எடுத்துங்க. இது உள்ள கொண்டு போனா இது கூட எழுதிக்கலாம். இப்போ இது வந்து ஹோல் பார். இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு மாடுலஸ் குள்ள தான் இருக்கு. இந்த போர்ஷன் மாடுலஸ் குள்ள தான் இருக்குது. அதை மென்ஷன் பண்ணிருக்கோம். மாடுலஸ் எல்லாத்துலயும் இருக்கு பண்ணிருக்கோம். இந்த போர்ஷன் மாடுலஸ் குள்ள தான் இருக்குது. சோ மாடுலஸ் ஆஃப் z3 bar z3 plus z1 plus z2 whole bar divided by modulus of z1 plus z2 plus z3. இந்த பார் உள்ள கொண்டு போயிருங்க. இத ஒரே பாரா கொடுத்துருங்க. இத கட் பண்ணது r. சோ modulus z bar na modulus z நாலும் ஈக்குவல். modulus z bar நாலும் modulus z நாலும் ஈக்குவல். சோ ஃபைனலா என்ன கிடைக்கும்? இத கட் பண்ணா ரிசல்ட் வந்து r. ரைட் ஹேண்ட் சைடு r வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டுட்டே இருக்காங்க. கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்ளமா இருக்கும். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ்.